இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், பிரபு அடிச்சது உண்மைதான். ஆனா தப்பு பிரபு மேல இல்ல மேடம். இந்த ஆளு நம்ம ஃபேக்டரியில பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்துறத வீடியோ எடுத்து வச்சிருந்தான். அத பிரபு பாத்துருக்காரு. பார்த்துட்டு கோவத்துல அடிச்சிட்டாரு. நீங்களே சொல்லுங்க மேடம், இந்த தப்பை யார் செஞ்சிருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பீங்க தானே? இது பொண்ணு விஷயங்கிறதுனால பிரபு கோவப்பட்டு அடிச்சிட்டாரு. என்ன வினோத், பிரபு இப்படி எல்லாம் சொன்னானா? இல்ல மேடம், அந்த ஆளோட போன்ல வீடியோ இருந்ததை நானும் பார்த்தேன். சத்தியமா நான் அப்படி எந்த தப்பும் பண்ணலமா. இவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியலமா. இவங்க சொல்றதை நீங்க நம்பாதீங்கம்மா. இவன் பெரிய கிரிமினல்மா. அவன் தப்பிக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவாமா. மேடம், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சுமதி, நீங்க வாங்க. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. நிஜம்தான் மேடம். இந்த ஆள் என்ன தப்பா வீடியோ எடுத்து வச்சு என்ன மிரட்டி என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு மேடம். அதை யாருக்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல மேடம். பிரபு சார் ரொம்ப ஜெனியூனான ஆளு. உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவரு. அவர்கிட்ட சொன்னா நியாயம் கிடைக்கும்னு சொன்னேன் மேடம். அதான் மேடம் அவர் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. சத்தியமா சொல்றேமா, நான் இத பண்ணல. இவங்க தப்பா சொல்றாங்கம்மா. நான் எந்த தப்புமே செய்யலமா. என்ன நம்புங்கம்மா, என்ன நம்புங்கம்மா, என்ன நம்புங்கம்மா. ஜனமா, வித் யுவர் பெர்மிஷன், தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. அப்பவே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கலன்னா அந்த பொண்ணோட லைஃப். இப்போ அதுக்காக தான் உன்னை சும்மா வர்றேன். போயிடு, போடா, போடா. தமிழ், நீங்க எல்லாருமே என்ன சந்தேகப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் மேல தப்பு இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க என்ன வேணா ட்ரை பண்ணுங்க. ஆனா ஒரு சின்ன பாயிண்ட்ல கூட நான் தப்பானவன் நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நானே அடுத்த செகண்ட் இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போயிடுறேன்.